வாங்க நட்சத்திரம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகா தி கிரேட். அசோகான்றவரை பற்றி நம்ம லைஃப் டைமில் ஒன்ஸாச்சு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து நார்த் இந்தியன் கிங். எவ்வளவோ பேர் வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் தி கிரேட்ன்ற ஒரு பேர் அவர் எப்படி வாங்கினாரு, அவரோட ரூலிங்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் அவ்வளோ அக்ரெசிவான பர்சனா, ஆனால் அவ்வளோ அக்ரெசிவான பனிஷ்மெண்ட் கொடுத்தும் எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிங் இல்லையேன்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு அவர் என்ன நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அந்த பொசிஷனுக்கு அவர் எனக்கு எப்படி வந்திருக்காரு, எவ்வளோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காருன்ற எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா அசோகான்றவர் நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மன்னர். அவர் வந்து 2200 BC அந்த 2200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆட்சி பண்ண ஒரு மன்னர்னே சொல்லலாம். 2200 இயர்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஜீசஸும் வாழ்ந்த முன்னாடி காலம். அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ 2200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆட்சி பண்ண அசோகாவுடைய அப்பாவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்பா வந்து பிந்துசாரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டான கிங். நார்த் இந்தியாவில் ஓவரால் நார்த் இந்தியாவே ஃபுல்லாகவே இவருடைய மௌலியன் எம்பரருக்கு கீழே தான் மௌலியன் எம்பரருக்கு கீழே தான் நார்த் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் பிசைட்ஸ் தட் கண்ட்ரி என்ன சொல்லலாம், சின்ன சின்ன கண்ட்ரி சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்து இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்குன்னே சொல்லலாம். பிந்துசாரா அதே டைமில் பிந்துசாராக்கு நிறைய பசங்க இருந்திருக்காங்க, நிறைய சில்ட்ரன்ஸ் இருந்திருக்காங்க. பட் அஃபிஷியல்லி பார்த்தீங்கன்னா 3 to 4 சில்ட்ரன்ஸ் தான் அஃபிஷியல்லி இருக்காங்க. பட் அதை போக நிறைய பேர் வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய குழந்தைங்களும் அவருக்கு வந்து இருந்திருக்காங்க. அந்த அவரு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கிங்காக இருக்கும் போது நிறைய பிரின்சஸ் அண்ட் குயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் பிந்துசாராவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பட் ஒரு பொண்ணை மட்டும் காமனராக சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கும் அரசுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சம்மந்தமே இல்லை. ஒரு நார்மலான சொசைட்டியில் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் பொண்ணை மட்டும் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி அவங்க கூட பிறக்கக்கூடிய குழந்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம அசோகர். சொல்ல போனோம்னா அந்த அசோகருக்கும் அரியணைக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து அந்த பையன் வந்து ரொம்ப காமனரான ஒரு பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பையன் தான் அசோகர். அட் தி சேம் டைம் அசோகருக்கும் பிந்துசாராக்கும் சரியா ஆகாதான். அசோகரை பார்த்தாவே பிந்துசாராக்கு குழந்தையில இருந்தே வந்து பிடிக்காதுன்னு சொல்றாரு. அசோகர் குழந்தையில இருக்கும் போதுல இருந்தே பிந்துசாரா அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த அசோகரை பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அவங்க வந்து காமனருக்கு தான் பிறந்தாங்கன்ற டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அவருடைய கலர். அசோகர் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகா இருக்க மாட்டாங்க. அட் தி சேம் டைம் அவர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா இருப்பாரு. ஸோ அந்த மீதி அசோகரை தவிர மீதி எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா பிந்துசாராக்கு கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க, கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருப்பாங்க பார்க்க. பட் அசோகர் மட்டும் கொஞ்சம் பார்க்க ப்ரௌனாக இருக்கிறதால அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்போவே இருந்திருக்கு. ஜீசஸ்லாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கலர்னால டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பெத்த அப்பாவே பிந்துசாராவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சன் அசோகரை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. கலர் டிஃபரில் தான் பார்த்துருக்காரு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு ஹெசிடேட் பார்த்தீங்கன்னா அசோகருக்கு மேலே பிந்துசாராக்கு அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அட் தி சேம் டைம் பிந்துசாரா இந்த அரியணைக்கும் அசோகருக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இல்லாததால அவரை கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிருக்க மாதிரி சொல்லப்படுது. அட் தி சேம் டைம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கிங் பிந்துசாரா தான். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிங்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியம் அந்த மாதிரி ஒரு டிவோஷனலான திங்ஸ் மேலே ரொம்பவே ஈர்ப்பு அதிகம்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவங்க பிலீவ் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் வந்து பிந்துசாரா போய் ஒரு ஜோசியரை மீட் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து அவர் வந்து என்ன கொஷின் கேட்குறாருன்னா, எனக்கு அப்புறம் என்னோட கண்ட்ரி எப்படி இருக்கும், பசங்களில் யாரோ தான் என்னோட கண்ட்ரியை வந்து ஆட்சி பண்ண போகிறாங்க, என்னோட ஆட்சி மாதிரி அவங்களோட ஆட்சியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, எந்த மாதிரி ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட கேட்கும் போது அவரு வந்து உங்கள் பசங்களில் ஒருத்தவங்க தான் உங்கள் கண்ட்ரி ஆட்சி பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களோடைய ரொம்ப கிரேட்டாகவே ரூல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, உலகமே வந்து இந்த மாதிரி ஒரு கிங்கான்னு சொல்லி அந்த பையனை வந்து திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான ரூலிங்கை பார்த்தீங்கன்னா உங்கள் சன் யாரோ ஒருத்தர் வந்து இந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஆட்சியை பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் யாரோ கொடுக்க போகிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பிந்துசாராக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாரு. யார் அந்த பையன்,
நம்மளோட சன் யார் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி அவர் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதால அவங்களுடைய பசங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஹாலில் அசெம்பிள் பண்ணுறாங்க. அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு அசெம்பிள் பண்ணிட்டு இப்போ ஜோசியர் கிட்ட வந்து இதில் யார் அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடியவங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து எக்ஸாக்டான ஆன்சர் சொல்லலை. அவர் வந்து இப்போ இந்த இடத்துக்கு அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எந்த அரியணையை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அந்த பையன் ஆட்சி செய்ய போகிற பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அரியணையாக யூஸ் பண்ணியிருப்பான். ஒரு என்ன சொல்கிறதுனா, நிறைய பேர் வந்து ஹார்ஸில் வருவாங்க, அவங்க பசங்கள்லேயே நிறைய பேர் ஹார்ஸில் வருவாங்க. சில பேர் வந்து ராஜாக்களுக்குன்னு ஒரு வெஹிக்கல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெஹிக்கலில் வருவாங்க. ஆனால் அசோகர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஒரு எலிஃபென்ட் மேலே வருவார், ஒரு பெரிய அரியணை யானை மேலே வருவார். அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம பிந்துசாராக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அசோகர் தான் இந்த நாட்டை நம்மளுக்கு அப்புறம் ஆள போகிறான், அவன் தான் இந்த மாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போகிறான், அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது போலன்னு சொல்லி அவர் வந்து அந்த யானை மேலே அசோகர் வரும்போதே டிசைட் பண்ணிட்டாரு, இவர் தான் நம்மளுடைய அடுத்த ராஜாவா, நம்ம நாட்டோட அடுத்த ராஜாவா இருக்க போறான்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்கும், அவங்க வந்து 1-2 கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நிறைய கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கூட குழந்தை இருந்திருக்கும். ஸோ அந்த பசங்களாம் வந்து இவரோட ஆட்சி மேலே ஆசைப்பட்டு இவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இவரோட பதவிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இவரை மட்டும் சொல்ல நிறைய கிங் வந்து ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்க பதவிக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய சன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு மூடில் வச்சுருப்பாங்க. ரொம்ப அடுத்த கண்ட்ரியை போய் ஆக்குப்பை பண்ணிடுவா, அடுத்த கண்ட்ரி கூட போய் சண்டை போட்டு போரில் வின் பண்ணிடுவான்னு சொல்லி நிறைய பேரை வந்து ரொம்ப பிஸியான ஸ்டேட்லேயே வச்சு அமுச்சு விட்டுருவாங்க. அவங்க கூடவே அவ்வளோவோ வச்சுக்க மாட்டாங்க, எப்பயுமே வந்து தள்ளி தள்ளி வேறு வேறு நாட்டுக்கு வந்து அமுச்சு விடுறது தான் அவங்களுடைய ஒரு ஃபாலோவிங் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிந்துசாரால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மள தூக்கி இவன் வந்து சாப்பிடக்கூடாது, பிந்துசாரா வந்து அசோகரை பத்தி நினைக்கிறாரு, நம்மள தூக்கி இவன் சாப்பிடக்கூடாது, நம்மளுடைய பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இவனாலன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தக்ஷஷீலான்ற ஒரு பிளேஸ், தக்ஷஷீலா உஜ்ஜானன்ற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாலிபுத்ராக்கு ரொம்ப தள்ளி இருக்கு. பட்டாலிபுத்ரான்றது நம்ம மாடர்ன் டேஸ்ல பாட்னான்னு சொல்லப்படும், விச் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் நார்த் இந்தியா. அப்போ வந்து நார்த் இந்தியாவுடைய கேபிட்டல் வந்து பாட்னாவுக்கு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய தக்ஷஷீலாக்கும் உஜ்ஜானுக்கும் பார்த்தீங்கன்னா இவரை அசோகரை வந்து பார்த்தீங்கன்னா இவரை அமுச்சு விட்டுறாரு. அவங்க அப்பாவே வந்து நீ வந்து அங்கே போய் போர் பண்ணு, நீ அங்கே போய் வாழுன்னு சொல்லி அந்த ரொம்ப தொலைவுக்கு அமுச்சு விட்டுறாரு. ரொம்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மத்திய பிரதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு இவரை வந்து அமுச்சு விட்டுறாரு. அங்கே போய் அசோகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான லைஃபாக வாழறாரு. ஒரு கவர்னர் பொசிஷன்ல வந்து அவர் இருக்காரு, அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் பொசிஷன்ல இருக்காரு, ரொம்ப ஜாலியாகவே இருக்காருன்னு சொல்லலாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்காரு. அங்கே போயும் அவர் வந்து அசோகர் அவங்க அப்பா மாதிரியே ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசு குடும்பத்தையும் சேராத ஒரு காமனரான பொண்ணு. இவரு லவ் பண்றது பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு தெரிய வருது, இவங்க ஃபேமிலிக்கு தெரிய வருது. அப்போ வந்து உன்னோட புத்தியை நீ காமிக்கிற, உன்னோட பிளட் வந்து எப்படி காமனரோ அதே மாதிரி நீயும் ஒரு அரசு பொண்ணா இல்லாமல் ஒரு காமனரை தான் பார்த்து லவ் பண்ணியிருக்கேன், சரி உன்னோட ஆசையை நான் எதுவும் சொல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னுட்டாரு. அதே மாதிரி அசோகரும் பார்த்தீங்கன்னா அந்த காமனரான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அசோகருக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்களும் பிறக்கிறாங்க. அதே மாதிரி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பிந்துசாராக்கும் வயசாகுது, பிந்துசாராவும் இறந்து போறாரு. இப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பிந்துசாராவோட பொசிஷனுக்கு அவங்களோட பசங்களை யார் வருவான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசோகருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து ரொம்ப ஹாஷாக இருப்பாங்க, ரொம்ப பீப்புள்ஸ்க்கு வயலண்டான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு இர்ரெஸ்பெக்டிவான பர்சன், ரொம்ப ஹாஷாக அக்ரெசிவான பர்சன்னு சொல்லப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்க எல்லா மன்னருமே பார்த்தீங்கன்னா அசோகாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எல்லா மன்னரும் அசோகாவுக்கு சப்போர்ட் பண்ணதால அப்பா பிந்துசாரா இறந்த அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறமா அசோகர் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அசோகாவோட தாட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிந்துசாரா உங்க அப்பாவுடைய பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம எந்த அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணல, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இங்கே எதுவுமே இல்லை, நம்ம வந்து
நம்ம அப்பா எங்க விட்டு போனாரோ, நம்ம அப்பா எவ்வளவு கண்ட்ரிஸை கேப்சர் பண்ணி அவர் கீழே வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளோட அச்சீவ்மெண்ட் இங்க எதுவுமே இல்லை. நம்ம பெருசா சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்து அசோகருக்கு வருது. அதுவும் பாத்தீங்கன்னா அசோகர் ஒரு காமனருக்கு பிறந்த பையன். அப்புறம் அவரோட கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்குன்றதால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹெசிடேட் பண்ணப்பட்டாரு. நிறைய இடத்துல அவர் நிறைய அவமானங்களை நிறைய அவமானங்களை பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ அவங்க பெத்த அப்பாவே பாத்தீங்கன்னா அவங்களோட கலர் டிஸ்கிரிமினேஷனால அவரை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கோவத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லா கண்ட்ரியுமே என்னை யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனீங்களோ எல்லாம் அந்த நிறைய கிங்கு பாத்தீங்கன்னா இவரை ரொம்ப மோசமா தான் பார்த்திருக்காரு. ஏன்னா இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப காமனரான ஒரு ஹியூமனுக்கு தானே, அதனால ரொம்ப ஒரு மாதிரி பார்த்திருக்காங்க. ரொம்ப அவங்களோட திமிரெல்லாம் நான் அழிக்கணும், அந்த கிங்ஸ் எல்லாமே நான் அழிக்கணும்னு சொல்லி எல்லா கண்ட்ரியுமே சூளையாட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஒரு கண்ட்ரியுமே விட்டு வைக்கல. மொத்த கண்ட்ரிக்குமே அவரோட பெரிய படையை திரட்டுறாரு. மொத்த கண்ட்ரியுமே பாத்தீங்கன்னா போய் கேப்சர் பண்ணி முடிக்கிறாரு. அசோகரை பார்த்தாவே நிறைய கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட படை வருதுன்னு தெரிஞ்சாவே அவங்களுடைய படை எல்லாத்தையுமே பின்னாடி போவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அசோகரா அவ்வளவுதான் நம்ம போச்சுன்னு சொல்லி தானாவே சண்டையே போடாமையே வந்து இவர் வராதுன்னு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா இவர் கீழே வந்துடுறாங்க, சரண்டர் ஆயிடுறாங்க. நான் சண்டையே போட விரும்பல, எனக்கு தெரியும் நான் தோத்துதான் போக போறேன், நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லி நிறைய கிங்ஸும் பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிருக்காரு. ரொம்ப கிரேட் கிங். எல்லாருமே பார்த்தா இவரை பார்த்தா நடுங்கிற அளவுக்கு இவர் வந்து மாறிட்டாரு. அட் த சேம் டைம் இவர் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே கேப்சர் பண்ணிட்டாரு. லைக் வைஸ் முக்காவாசி எல்லா கண்ட்ரியுமே கேப்சர் பண்ணிட்டாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர், நேபாள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே கேப்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சவுத் இந்தியாக்குள்ளேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. சவுத் இந்தியால கர்நாடகா அண்ட் ஆந்திரா அந்த சைடு வரைக்கும் வர முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தமிழகம் உள்ள அவரால் வரவே முடியல. ஏன்னா ரொம்ப கிரேசியா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவை ஆட்சி பண்ணது வெறும் 4 பேர். சேலா, சோலா, பாண்டியா அண்ட் பல்லவாஸ் தான். அந்த 4 பேர் மட்டும்தான் நம்ம தமிழகமா ஆட்சி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம்னே சொல்லலாம் நம்மளுக்கு. அவங்க வேற எந்த கிங்ஸையுமே நம்ம கண்ட்ரிக்குள்ள வர விட்டதே இல்லை. அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா வந்து அசோகர்கால நம்ம சவுத் இந்தியாக்குள்ள வர முடியல. அது வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டு ரொம்ப மிகப்பெரிய கிங்கா அவர் வாழ்ந்திருக்காரு. அட் த சேம் டைம் அவங்களால ஒடிஷாவை கேப்சர் பண்ணவே முடியல, விச் இஸ் கால்ட் அஸ் கலிங்க நாடு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கலிங்க நாடுன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் டேஸ்ல சொல்லணும்னா ஒடிஷான்னு சொல்லலாம். அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம எப்படி சவுத் இந்தியா வந்து ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணோம் அதே மாதிரி கலிங்காவும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரியா இருந்தாலும் எந்த கிங்கா இருந்தாலும் ஒடிஷாக்குள்ள போனதே கிடையாது. அவங்க அசோகர் பாத்தீங்கன்னா கிரேட் கிங், அவராலையும் அதுக்குள்ள போக விடல. அண்ட் அவங்களுடைய அப்பாவான பிந்துசாராவும் அந்த கண்ட்ரிக்குள்ள போனதுல அவங்களுடைய அப்பாவான அசோகருடைய தாத்தாவான சந்திரகுப்தரும் பாத்தீங்கன்னா ஒடிஷாவை கேப்சர் பண்ணது கிடையாது. ஒடிஷாவை சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரிஸையுமே அவங்க வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. பட் ஒடிஷாவை மட்டும் அவங்களால கேப்சர் பண்ண முடியல. அது வந்து அசோகருக்கு ஒரு ஈகோ பிரச்சனையாவே இருக்கு. நான் வந்து எவ்வளவோ கண்ட்ரியை கேப்சர் பண்றேன், நீனா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, உன்னை மட்டும் நான் என்னால ஏன் கேப்சர் பண்ண முடியலன்னு சொல்லி ஒடிஷாக்கு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி ஒடிஷாக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஒடிஷா பீப்புளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கு ஒடிஷா வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி தான். உனக்கு சின்னதா இருக்கும்போது உனக்கே இவ்வளோ இருக்கே, நான் வந்து எவ்வளவு பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், உன்னை என்னால கேப்சர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி அசோகர் வந்து ஒரு பெரிய படையோட வந்து அந்த கண்ட்ரியை வந்து அழிக்கிறதுக்கு போறாரு. ஒடிஷா பீப்புள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்டுப்பற்று உள்ளவங்கன்னு சொல்லலாம். அவங்க கண்ட்ரியை யாருமே சீண்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க சின்னதா இருக்கும்போது உனக்கே இவ்வளோ இருக்கே, நான் வந்து எவ்வளவு பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், உன்னை என்னால கேப்சர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி அசோகர் வந்து ஒரு பெரிய படையோட வந்து அந்த கண்ட்ரியை வந்து அழிக்கிறதுக்கு போறாரு. ஒடிஷா பீப்புள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்டுப்பற்று உள்ளவங்கன்னு சொல்லலாம். அவங்க கண்ட்ரியை யாருமே சீண்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க கண்ட்ரிக்காக அவங்க வந்து உயிரியே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் கிட்ட வந்து இவரால அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியல. எல்லாருமே ரொம்ப தெம்பா வந்து போராடுறாங்க.
ரொம்ப நாள் இந்த சண்டை போகுது கலிங்காக்குள்ள பார்த்தீங்கன்னா அசோகர் ரொம்ப நாள் ஒரு வாரம் மாசக்கணக்கா வந்து இந்த போர் போயிட்டே இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசோகர் இந்த நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபைட் பண்ணுறாங்க, இவங்களை வந்து கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேற மாதிரி விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களை எப்படி அழிக்கலான்னு யோசிக்கிறப்ப தான் அவருக்கு வந்து ஒரு டிசைட் பண்றாரு. இவங்க வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிறதால தானே நம்மள வந்து ஃபைட் பண்றாங்க. ஹைன்ஸ்டா இவங்களுக்கு போற ஃபுட் சப்ளை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். மற்ற கண்ட்ரில இருந்து தான் கலிங்காக்கு ஃபுட்லாம் போகுது. ஸோ மற்ற கண்ட்ரில இருந்து போற எல்லா ஃபுட்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுட் இருக்காது. ஃபுட் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி எனர்ஜி இருக்கும் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு? அந்த டைம்ல நம்ம போய் அவரை கேப்சர் பண்ணிடலாம்னு சொல்லி மற்ற கண்ட்ரில இருந்து போற ஃபுட் சப்ளை எல்லாத்தையுமே அசோகர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்றாரு. அதுக்கப்புறம் கலிங்காக்குள்ள அப்புறம் கூட அவங்களால வந்து சண்டை போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து சண்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. ரொம்ப வீக்கா, ஃபுட் இல்லாததால நிறைய பேர் வந்து ரொம்ப வீக்கா ஆடுறாங்க. அவங்களுடைய வீக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கலிங்காவை போய் ஓவரால் கேப்சர் பண்றாரு அசோகர். அப்புறமா அந்த மிகப்பெரிய விக்டரி, அந்த ரொம்ப நாள் சண்டை போட்டு கேப்சர் பண்ண ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒடிஷா. அந்த ஒடிஷாக்குள்ள போய் அவங்க கலிங்க நாடு, அந்த கலிங்க நாட்டுக்குள்ள அவரோட விக்டரி அவர் செலிப்ரேட் பண்றதுக்காக அவர் வந்து ஒரு குதிரைக்கு மேலயும் யானைக்கு மேல அந்த கண்ட்ரியை சுத்தி பாக்குறதுக்காக போகிறாரு. அவர் வந்து ரொம்ப அன்யூஷுவலா ஃபீல் பண்றாரு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எவ்வளவோ கண்ட்ரிஸ் அவர் வந்து ஃபைட் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆனா எந்த கண்ட்ரியுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரத்த காடா இருக்கு. கலிங்க நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். சண்டை போட்டு மொத்த நாடுமே பாத்தீங்கன்னா செதஞ்சு போயிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் உயிரியே விடுவேனே தவிர உனக்கு கீழே வாழ மாட்டேன்னா சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நானே என்னோட சாவு தேடிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சூசைட் பண்றதை அவர் பாக்குறாரு. நிறைய லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விடோஸ் ஆகிறத பாக்குறாரு. நிறைய லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கற்பழிக்கப்படுறாங்க. பிகாஸ் இப்போ கூட ஒரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியும் இல்லாம அவங்க அந்த பீப்புள்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தம் நினைச்சுக்கிறாங்க. எங்க சுத்தி போனாலும் ஒரு பொண்ணு கிட்டதான் எல்லா பிரச்சனையும் வந்து நிக்குது. இந்த காலத்திலும் சரி அந்த மாதிரி ஒரு ஸ்டூபிட்ஸை நம்மளால திருத்தவே முடியல. வந்து கண்டிப்பா எல்லா கண்ட்ரிலையுமே சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த பொண்ணுங்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுறது பாக்குறாங்க. ரொம்ப மோசமா ஃபுல்லாவே ரத்த காடு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு போர் தேவையா? நம்ம என்ன சாதிச்சோம்? இந்த மாதிரி ஒரு போர், இவ்வளவு மக்களோட உயிரிழப்பு, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நல்லா இருந்த கண்ட்ரி இந்த அளவுக்கு நம்ம சதிச்சிருக்கோம். ஒன்லி ஃபார் ஆர் விக்டரி. அந்த நம்ம ஆட்சி பண்ணோன்ற ஒரு மண்ணாசைக்காக மட்டுமே இவ்வளோ பேர் செத்துருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் ஏன் நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யோசிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட் மாறும்போது தான் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சேருது, புத்திசம்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பதான் தெரிய வருது. அந்த புத்திசம்ல ரொம்ப ஆழ்ந்து போய் அவர் வந்து பாக்குறாரு. புத்திசம்ல சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலா பாரு. யாரையுமே நீ மேல போய் ஆட்சி பண்ணணும்னு நினைக்காத. எல்லா உயிரினுமே வந்து சமம் தான். எல்லாரையுமே முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணு. யாருக்குமே நீ ஹெட் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல், சமநிலை. அண்ட் கர்ம, நீ நல்லது பண்ணினா நீ நல்லவனா வாழலாம், நீ கெட்டது பண்ணினா கெட்டவனா தான் இருப்ப. நீ புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹேவனுக்கு தான், சாரி, நீ கெட்டது பண்ணினா உன்னோட கர்மா பார்த்தீங்கன்னா மேலே போய் சேரும். நீ அங்கே போய் கஷ்டப்படுவ, இங்கே பண்ணுறதுக்குலாம் நீ மேலே போய் கஷ்டப்படுவேன்ற சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புத்திசம்ல இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு புத்திசம் வந்து அவர் ஃபுல்லாக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அட் த சேம் டைம் இவர் வந்து இதோட போர்லாம் முடிஞ்சிருச்சு அண்ட் இதோட நான் வந்து எந்த கண்ட்ரியும் போய் கேப்சர் பண்ண போறது இல்லை. நான் கேப்சர் பண்ண மக்கள் எல்லாரையுமே நான் வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன்ற ஒரு ப்ராமிஸையும் அவர் எடுக்கிறாரு. இதை அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே, தப்புன்னு சொல்ல முடியாது, அவர் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே அவர் ரியலைஸ் பண்றாரு. இத மாதிரி இவ்வளோ ரத்தம் சிந்தி நான் வந்து ஒரு நாட்டை அழிக்க மாட்டேன்ற இதை வந்து அவரோட பிரைம் டைம்லயே அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. விச் மீன்ஸ் அவருக்கு 35 to 45 இயர்ஸ் இருக்கும் போதே அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. ஸ்டில் ஹி ஹேவ் வே டு கேப்சர் மோர் கண்ட்ரிஸா. பிகாஸ் அவருக்கு வந்து ஏஜ் இருக்கு. அவர் இன்னும் நினைச்சாலும் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் அவரால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இனிமேல் எந்த கண்ட்ரியுமே நான் கேப்சர் பண்ண மாட்டேன், நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்க மக்களையும் சரி நான் ரொம்ப நல்லா வாழ வைப்பேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்ற ஒரு ப்ராமிஸை பார்த்தீங்கன்னா அசோகா எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த புத்திசம பாத்தீங்கன்னா ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒன்னு வந்து பொண்ணு, ஒன்னு வந்து பையன்.
அவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் காமிச்சு விடுறாரு. லைக் சைனாக்கு, ஸ்ரீலங்காக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து புத்திசம பரப்புங்க, புத்திசம நம்ப சொல்லுங்க, பீப்புள்ஸ்லாம் போர் வேணான்னு சொல்லுங்க, வார்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, போர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாரும் அன்பா இருக்கும், எல்லாம் பாசத்தை பரப்புவோம், நல்ல விஷயத்த வந்து செய்வோன்ற ஒரு புத்திசம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இவரும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து வேற கண்ட்ரிக்கு போய் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாரு. அட் தி சேம் டைம் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயமும் பண்ணுவார். மரங்களை வந்து ரோட்ல போகும்போது இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ்லாம் நிறைய பிளான்டிங் இருக்கும். ரோட்டுக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் நட்டு வச்சிருப்பாரு. அந்த ஃபாலோவிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சது அசோகர் தான். மக்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் இருக்காது, எல்லாருமே நடந்து தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கணும், காற்று வரணுன்றதுக்காக எல்லாம் 2 ரோட்டுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா மரம் நடுறதா இருந்தாலும், புவரான பீப்புள்ஸ்க்குலாம் மத்தியானம் சாப்பாடு போடுற விஷயமா இருக்கட்டும், மக்களை நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோகர் பண்ணிட்டு வந்தாரு. அவரோட வாழ்க்கை மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அவர் வந்து மக்களுக்காக அர்ப்பணிச்சாருன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவரோட பனிஷ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் திருடிட்டாலோ இல்லை ஏதாச்சும் என்ன சொல்றது துரோகம் பண்றதா இருந்தாலும் அவரோட தண்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் அவரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. இந்த தண்டனைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து அவங்க பையனுக்கு கொடுக்குற மாதிரி, 4 பேரை நான் இப்போ வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணேன்னா 40 பேர் வந்து என் நாட்டில் திருந்துவான், என்னோட கண்ட்ரி அப்போதான் நல்லா இருக்கும், இவனை வந்து நான் மன்னிச்சு விட்டேன்னா அந்த 40 பேருக்குமே தைரியம், தப்பு பண்றதுக்கான தைரியம் வந்துடும். அதை நான் விரும்பல. இந்த பனிஷ் பண்றதால எனக்கும் கஷ்டம் தான், அவனை பனிஷ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, பனிஷ் பண்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. நான் தப்பு பண்ற 4 பேரை நான் பனிஷ் பண்ணாதான் தப்பு பண்ண பயப்படுவான் அடுத்த 40 பேருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. அண்ட் ஒரு கிங் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாத நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசோகர் சொல்லியிருக்காரு. வார் வேணாம், இந்த மக்களை வந்து நம்ம லவ் பண்ணுவோம், அவங்கவுங்க கண்ட்ரியை அவங்கவுங்க லீட் பண்ணுங்க, மற்ற கண்ட்ரியை வந்து மண்ணாசை காரணமாக ஒரு மண்ணாசைக்காக மற்ற கண்ட்ரியில இருக்க மக்களை அழிக்க கூடாது, மக்கள் வந்து ஒரு பாவமும் பண்ணாதவங்க, இந்த ராஜாக்களோட ஒரு ஈகோனஸ்க்காக எல்லாரையும் போய் அழிக்காதீங்க, போர் வேணாம், இந்த பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த உலகம் மொத்தமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அசோகர் சொல்லியிருப்பாரு. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. மாதா பிதா குரு தெய்வம்ன்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருமே ப்ரெசென்ட் டேஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான், அது கூட அசோகர் தான் சொல்லியிருக்காரு. அண்ட் நம்மளுடைய நேஷனல் எம்ப்ளம்ல இருக்கக்கூடிய அந்த 4 லயன் சிம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா அசோகரால கிரியேட் பண்ணப்பட்டது தான். அதோட பேர் கூட அசோகர்னு வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அண்ட் லைக்வைஸ் அந்த மிகப்பெரிய ஹிஸ்டோரியனான ஜி வேல்ஸ் கூட வானத்துல 1000 நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே ஒரு சூரியன் நம்மளோட அசோகராக தான் இருக்க முடியும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு. விச் மீன்ஸ் வானத்துல பார்த்தீங்கன்னா 1000 எப்படி இந்தியாவில் 1000 கிங்ஸ் இருந்தாலும் 1000 கிங்ஸ் விச் மீன்ஸ் 1000 நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே ஒரு சூரியர் அசோகர் தான். அதே மாதிரி தான் ஒரே ஒரு சூரியன் தான் இந்த உலகத்துல இருக்க மாதிரி ஒரே ஒரு சூரியன் பார்த்தீங்கன்னா அசோகரா தான் இருக்க முடியும்ன்றது மிகப்பெரிய ஹிஸ்டோரியனான ஜி வெல்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அசோகர் வந்து எவ்வளோ பனிஷ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பனிஷ்மெண்ட் அவங்களுடைய பீப்புள்ஸ் கொடுத்துருந்தாலும் கடைசியில் ரொம்ப நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்டில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். அண்ட் அடுத்த 200 வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கிங் இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒரு குட்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ட் சவுத் இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சவுத் இந்தியாவுக்குள்ள அவரால் வரவே முடியல. சவுத் இந்தியாவுக்கு மேலே இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவர் கேப்சர் பண்ணாலும் நம்மளுடைய சேல சோழ பாண்டியர்ஸ்க்கு இருக்க வரைக்கும் நம்மளுடைய நாட்டை யாராலையுமே தொடவே முடியல. அந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லிக்கலாம். அண்ட் என்னால் சவுத் இந்தியாவுக்குள்ள போக முடியலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அசோகர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அசோகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நட்சத்திரா பார்த்து சாரதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் நட்சத்திரா. தேங்க்யூ.